அங்கதான் இது இருக்குதே தவிர அல்காரிதம் கடைசியா தான் வருது. அது எப்போ வருது அப்படின்னா, நீ வந்து இப்போ நீங்க சொன்ன இந்த ஒரு டைம்லைன் இருக்குல்ல, கடிதத்துல இருந்து மெசேஜ்ல இருந்து வாட்ஸ்அப் வீடியோ கால், இது எதுவுமே இப்ப தேவையில்லை. உங்களுக்கு தேவை அந்த வாட்ஸ்அப்போ லெட்டரோ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில தான் நீ தான் என்ன பேசணுங்கிறத முடிவு பண்ற. அதுக்கான இடத்த மறுமுனையில் இருக்கவங்க கொடுக்குறாங்களா என்னங்கிறத நீ தான் தீர்மானம் பண்ற. அல்காரிதத்தோட பிரச்சனை என்னன்னா, நீ வந்து அலைப்பாய்தையில இருந்து ஒரு பாட்டை நீ அனுப்புறீன்னா, உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதுக்கு ரொமான்ஸ் பாட்டை என்கிட்ட அனுப்புறேங்கிற கேள்வி வரல அப்படின்னா, அல்காரிதம் உன் ஃபீடுல இது மாதிரியான பாட்டுகளை கொண்டு போகும். நீ ஒரு 4 பாட்டை அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய படங்களுடைய கொஞ்சம் அது ஃபிளர்ட்டுக்கு போகும், இன்டிமேசிக்கு போகும், செக்ஸ்டிங்க்கு போகும். இந்த ஸ்பீடு இருக்குல்ல, இது அது உருவாக்கிரும். மறுமுனையில் இருக்கவங்களால இதை தடுக்க முடியாத ஒரு இடத்துக்கு அது கொண்டு போகுது. எல்லாத்தையுமே இது வேகப்படுத்துது. கரெக்டா இந்த சிஸ்டம் எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்ப அலைபாயுத பாட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நான் அலைபாயுத பாட்டை என்னோட வீடியோவுக்கு பேக்ரவுண்டா போடுறேன். என் ஆபீஸ்ல வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணும் அதே அலைபாயுத பாட்டையோ இல்ல அதே டோன்ல இருக்கக்கூடிய அல்லது அதோட மூட்ல இருக்கக்கூடிய பாட்டு. ஸோ அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு அல்காரிதம். இப்போ உன்னோட சாங்கு லிரிக்ஸ் உன்னோட வீடியோ இல்ல, அதோட மூட் என்ன மூட்ல அது இருக்கு, நான் வந்து எந்த டைம்ல அதை நான் போஸ்ட் பண்றேன், இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. இன்னொரு பொண்ணு அதே டைம்ல அல்லது அதே மாதிரியான ஒரு மூட்ல மழை பெய்யும் போது, அந்த ஏரியால மழை பெய்யும் போது அதே மாதிரியான ஒரு சாங்கை போடுது அப்படின்னா, இட்ஸ் ஆட்டோ ரெக்கமெண்ட்ஸ் இவரை லைக் பண்ணு, இந்த போஸ்டை லைக் பண்ணு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது என்ன கொண்டு போய் சேர்த்துருது அங்க கொண்டு போய். இது வந்து நான் வேலை பார்க்குற பொண்ணுங்கிற அவசியம் இல்லை, சுத்துப்பட்டத்துல இருக்கிற பொண்ணா இருக்கலாம், அல்லது நானும் ட்ரெயின்ல போகக்கூடிய இன்னொரு பொண்ணா இருக்கலாம், யாருனே தெரியாது. ஜியோ ஃபென்சிங் வச்சு அது வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அங்க நான் ஃபாலோ பண்றேன். என்ன ஆகுது அப்படின்னா, ஆபீஸ்னா கூட செருப்பால் அடிப்பானுங்க, வேலையை விட்டு தூக்கிடுவானுங்கன்னு பயம் இருக்கும். ட்ரெயின்ல போற பொண்ணை ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னே தெரியாது அப்படிங்கும்போது நான் அதுக்கு தயாராகிட்டேன். ஓகே, லைக் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம், ஒரு மெசேஜை போடுவோம். இது நான் வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டா தான் பாக்குறேன்.